தியாகத்தினாலும் தவத்தினாலும் தன்னை மறந்த அந்த மிகப்பெரிய யாகத்தினாலும் அவர்களுக்கு கிடைத்த வரம் தான் இந்த பாடல்கள். அந்த பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்றதை விட அவர்கள் நேரடியாக பெற்ற அருளை, அவர்கள் நேரடியாக பெற்ற சக்தியை, அவர்கள் நேரடியாக பெற்ற ஞானத்தை தன் உயிர் உணர்வில் ஏற்பட்ட கருணையின் காரணமாக எல்லா உயிர்களுக்கும், எல்லா இடங்களுக்கும், எல்லா தேசங்களுக்கும், எல்லா காலங்களிலும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மன உணர்வினால, அந்த அவாவினால், எல்லா உயிர்கள்பால் அவங்க கொண்ட அந்த அன்பினால அவங்க அந்த பெற்ற ஞானத்தை, சக்தியை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சதுனால அதனால ஏற்பட்டது தான் திருமுறைகள். ஏன்னா நம்ம திருமுறைகள், திருமறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதத்தினுடைய, தமிழ் வேதத்தினுடைய, எல்லா வேதத்தினுடைய வாக்கியங்கள் எல்லாமே உரைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, தெய்வம் இருக்கு, அந்த தெய்வத்தினால் உருவாக்கப்பட்ட நீ அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கும்போது அந்த தெய்வத்தினுடைய சக்தி உனக்குள்ள செயல்பட ஆரம்பிக்குது. வேர் அட்டென்ஷன் கோஸ், எனர்ஜி ஃப்ளோஸ். ஆல்வேஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் an higher level into lower level. சக்தி மேல் நிலையிலிருந்து கீழ்நிலை நோக்கி பாய்கின்றது. எங்கே உன் உணர்வு பாய்கின்றதோ அங்கே சக்தி பாய்கின்றது. அப்போ ஒரு ஒரு குழந்தைய அதட்டணும் போது பெரியவங்க என்ன பண்ணாங்க, அம்மா அப்படி ஒரு அதட்டி சொல்லுவாங்க, ஏய் அங்கே போகாத, அதை எடுக்காத. அதிகரிக்கப்பட்ட அவங்களுடைய கோபம் மாதிரியான அந்த பொய் கோபம் தான் அந்த அந்த சக்தியை அந்த குழந்தை மேலே அதிகம் பாய்ச்சுறாங்க. அதன் மூலமாக அந்த குழந்தை வந்து நெறி தவறாமல், தவறு இழைக்காமல் இருக்கும். அந்த மாதிரி அதிகரிக்கப்பட்ட சக்தியை பாய்ச்சும் பொருட்டு அவங்க ஏற்படுத்தின அந்த ஒரு சாதனம் தான் இந்த பாடல்கள். இப்போது 6000 திருவருட்பா பாடல்களாக இருக்கட்டும், 6666 திருப்பான்னு சொல்லக்கூடிய பாமன் சாமியுடைய பாடல்களாக இருக்கட்டும், 16,000 பாடல்கள்னு சொல்லப்படக்கூடிய திருப்புகழ் பாடலாக இருக்கட்டும், திருமுறைகளில் எண்ணில் அடங்காத பாடல்கள் எல்லாம் இருக்கு. அந்த பாடல்கள் எல்லாமே தமிழில் அட்சரம் சொல்லக்கூடிய 247 எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த 247 எழுத்துக்கள்னா உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, அந்த உயிர் மெய் எழுத்துக்கள் 216. ஆயுத எழுத்துன்றது இந்த சொல்லுவாங்க இடக்கண், வலக்கண், அகினின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானக்கண். ஸோ ஞானத்தினால தான் இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து சித்தர்கள் வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த எழுத்துக்கள் வரி வடிவிலோ ஒளி வடிவிலோ நீங்கள் உச்சரிக்கும் பொழுது மறுபடியும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த நாத யாகம்ன்றது நடக்கும். அதாவது ஒரு சவுண்ட் ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய ஒரு சுயமான ஒரு யாகம், யக்ஞம், ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செல்ஃப் மெடிடேஷன். அதாவது உங்களை அறியாமல் நீங்களே வந்து அந்த 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 தியானத்தில், அந்த தவத்தில் இருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாடல் இருக்குது, திருமுறையில் ஒரு பாடல் வருது, பொன்னார் மேனிய நீ புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையலால் இனி யாரை நினைக்கேனே. இதில் இறைவனுடைய அனாதி பெருமையை வியந்து பார்க்கக்கூடிய தன்மையை, இந்த உலகம் முழுவதையும் படைத்து வியாபித்து அதே பொருள் தான் இந்த உயிர்களாக மருவி வந்திருக்குதுன்னு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய தன்மைகள் ஒரு விதமாக இருந்தாலும், சிவபெருமான் நீளமான சடைமுடி உடையவன், கங்கை தரித்தவன், இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னாலும் கூட தமிழ் எழுத்துக்கள் மூலமாக சக்தி பாய்ச்சப்படுகின்றது. இந்த பாடலை பாடும் பொழுது மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, இது சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒரு பிராணாயாமம் சொல்லக்கூடிய இந்த பஞ்சதச வாயுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நாத யாகம், எப்படி சொல்றது, அது தியானமும் பிராணாயாமமும், அதாவது வழிமடுத்தல்னு சொல்லுவாங்க. வழிமடுத்தல், உள்குதல், இது ரெண்டும் கலந்த ஒரு தன்மை வந்து ஏற்படும். அதன் மூலமாக இந்த உயிரை நாம் கவனிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். உயிரை எப்பவுமே கவனிக்கிறவங்க அந்த உயிராகவே மாறிடுறாங்க. அதனால் சித்தர்கள் எப்பவுமே உயிரோடு இருக்காங்கன்னு சொல்றதுனுடைய தாத்பரியம் என்னன்னா, எவர் ஒருவர் தன் உயிரை கவனித்து கொண்டே இருக்கின்றாரோ, எந்த ஒரு பொருளினால் நாம் இயங்கி கொண்டிருக்கின்றோமோ அந்த பொருளை நீங்கள் கவனிக்க 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 அந்த பொருளாகவே மாறிடுவீங்க. அந்த பொருளுக்கு எங்கிருந்து சக்தி வருதோ அந்த மேல்நிலை பொருளோடு நீங்கள் ஐக்கியமாயிடுவீங்க. இதுதான் ஜீவசம ஆதி நிலை. அப்போ ஜீவசம ஆதி நிலையில் இருக்கக்கூடிய மகா பெரியவங்க முன்னாடி இந்த மாதிரியான திருமுறைகள், திருமறைகள், திருவருட்பா, திருப்புகழ் இதெல்லாம் பாடும் பொழுது இன்னும் ஒரு படி மேலே உங்களுக்கு அதிகமாக சக்தி கிடைக்கும். அந்த பாடல்கள் பாராயணம் பண்ணாலும் சரி, பாடல்களாக பாடினாலும் சரி, வெறுமனே படித்தா கூட சரி. அதாவது
தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றி. இது தேவாரம். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முக்தி குருவித்து குருவரை எனவோதும் முக்கட் பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்க தமரரும் அடிபேன. இவ்வளோ நேரம் சொல்லும்போது உங்களுக்கு பிராணாயாமம் இயல்பாகவே அந்த வாசி யோகம்ன்றது தானாக நடக்குது. பஞ்சதச வாயுக்கள் சமன்படுத்தப்படுது. அபானன், சமானன், வியானன், உதானன், பிராணன் சொல்லக்கூடிய அந்த 5 வாயுக்கள். அப்புறம் தனஞ்சயன், கூர்மன், தேவதத்தன், நாகன், கிரிதரன் சொல்லக்கூடிய அந்த பஞ்ச வாயுக்கள் இதெல்லாமே நீங்கள் பாராயணம் பண்ணும்போது தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். இதன் மூலமாக உடல், மனம், உயிர், ஆன்மா ஒரு சமநிலைக்கு, ஒரு நேர்கோட்டுக்கு போகுது. அந்த ஞான நிலை, தவ நிலை, யோக நிலை இயல்பாகவே எய்தப்படுகின்றது. ஆக இந்த பாராயண தவ நெறி முறைன்னு கொடுத்துருப்பார் திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலையில். திருப்புகழ் பாராயண தவ நெறி யோக முறைன்னு கொடுத்துருப்பார். அப்போ அதில் தவம், யோகம், அந்த நெறிமுறைகள் எல்லாமே அமையுது. அந்த வகையில் அமையப்பெற்ற இந்த திருமுறைகள், தேவாரம், இந்த பதிகங்களை மகா பெரியவர்களுடைய, மகான்களுடைய ஜீவசமாதி பீடங்களில் நம்ம பக்தி சிரத்தையோடு படிக்கும் பொழுது நமக்கு நல்லது நடக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த லோகக்ஷேமத்துக்கு, உலக நன்மைக்காக நம்ம ஒரு யாகம் பண்ண ஒரு திருப்தியும் அதில் ஒரு சத்தியமும் இருக்குது. அது நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை அடியேன் தெரியப்படுத்திக்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை.